அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்ய சம்பன்னரோடு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது என்று தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கவனிக்க வேண்டும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? யாரோட நமக்கு தொடர்பு இருக்குது? ஒரு ஏழை கிடையாது, ஒரு பரதேசி பண்டாரம் கிடையாது, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அப்படி தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நமக்கு என்ன கிடையாது? தொடர்பு கிடையாது, ஒரு கனெக்ஷன் கிடையாது. ஐஸ்வர்ய சம்பன்னர், அவரோடு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்கிற அந்த அறிவு, அதன் அடிப்படையிலே ஏற்படுகிற ஒரு ஜெபம், அதுதான் நமக்கு ஐஸ்வர்யத்தை என்ன செய்யும் கொண்டு. ஒரு கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, அது மைண்ட் எங்கிட்ட திருப்பிட்டாங்க. ஆண்டவரா ஏதோ வச்சுக்க தொடச்சுக்கன்னு என்ன செய்வார்? ஆண்டவர் கொடுப்பார், ஏதோ நமக்கு அன்றாடம் கொடுப்பார், அவ்வளோதான். அன்றாடம் நமக்கு இது அவ்வளோதான், அதுக்கு மேலே அவனுக்கு கிடையவே. அதுக்கு மேலே இருந்தா அவன் ஊழியத்துக்கு கொடுத்துருவான்னு சொல்லி யாருக்கு தெரிஞ்சிருச்சு? பிசாசுக்கு. ஊழிய விசுவாசிகள்கிட்ட, ஆண்டோடைய பிள்ளைகள்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவான்? யாருக்கு கொடுத்துருவான்? ஊழியத்துக்கு கொடுப்பான், சபை கட்டப்படுறவர் கொடுப்பான், பைபிள் பிரிண்ட் பண்ணுறது கொடுப்பான், சுவிசேஷ அறிவிப்பு பண்ணுற கொடுப்பான் அப்படின்னு அவன் யோசிச்சு ஊழியக்காரர்களை பயன்படுத்தி, உனக்கு ரொம்ப இருக்கக்கூடாது, உனக்கு நிறைய இருக்கக்கூடாது, நிறைய இருந்தால் பரலோகம் போக மாட்டேன், அப்படி திருப்பி விட்டான் பாருங்க. ஊழியக்காரர்களையே பிரசங்கம் பண்ண வச்சு, நிறைய இருந்தால் கத்தருக்கு கொடுக்கலாம், ஊழியத்துக்கு கொடுக்கலாம், ஆலயத்துக்கு கொடுக்கலான்ற அறிவெல்லாம் வரவே வரலை. ஆகவே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஐஸ்வர்ய சம்பன்னரோடு எனக்கு என்ன செய்கிறது? தொடர்பு இருக்கிற. வாசித்து நாம் முடிப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும். சோதோமின் ராஜாவாகிய ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சைகளின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை என்ன செய்கிறேன்? உயர்த்துகிறேன். யாருக்கு நேராக கையை உயர்த்துறேன்? ஒரு ஒண்ணுமில்லாத சாமியாருக்கு நேரம் கிடையாது. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சாமியார் இருக்கார்ல, சாமியார், அவருக்கு நேரம் இல்லை. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய, ஒரு மொழிபெயர்ப்பில் இது எப்படி வந்திருக்கிறது? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய என்று வரல, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய. எதுக்கு சொந்தக்காரரு? நீங்க யாராவது காமிக்க முடியுமா? அந்த வானம் பூமி எனக்கு தான் சொந்தம் யாரும் சொல்ல முடியுமா? பொய் வேணா சொல்லலாம், ஆனா உண்மையாகவே வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரி யாருங்க? நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர், நம்முடைய தகப்பன். ஆமென். இங்க ஒரு அறிவோடு கூட ஆபிரகாம் இங்கே கையை ஏறு எடுக்கிறான். தேவனை குறித்த ஒரு அறிவு, தேவனை குறித்த ஒரு வெளிச்சம், தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு. என்னுடைய தேவன் யாரு தெரியுமா? இந்த வானத்துக்கு இந்த பூமிக்கு ஓனரு. சாப்பாட்டுக்கு ஓங்கிட்ட வந்து நான் நிற்க மாட்டேன், ஓன்ட்ட நான் கையேந்த மாட்டேன். என் தேவனுக்கு நேரம் நான் கையை உயர்த்துவேனே தவிர ஓன்ட்ட என்ன செய்ய மாட்டேன், கையை ஏந்த மாட்டேன். ஏன்னா என்னுடைய தேவன் யார் தெரியுமா? வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், வானத்துக்கு பூமிக்கு ஓனர். அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை பட்டினியை போட மாட்டார், அவர் என் தேவைகளை சந்திப்பார், அவர் என்னை ஐஸ்வர்யவானாய் ஆக்குவார். ஆமென். நீ நீ ஐஸ்வர்யவான் ஆக்க முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அறிவு ஆபிரகாமுக்கு இருந்தபடினாலே தான் கர்த்தர் இவனை சீமானாய் மாற்றினார். ஆடு மாடுகளை, வெள்ளியும் பொன்னையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் என்ன செய்தாரு? வேலைக்காரர்களை கொடுத்தாரு. அப்ப ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது என்பதை கவனியுங்கள், ஐஸ்வர்யங்கள் எப்படி வருகிறது என்பதை கவனியுங்கள். தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த வெளிச்சம், தேவனை குறித்த வெளிப்பாடு, அதுதான் நமக்கு எதை கொண்டு வருகிறது? ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. ஆகவே அநேகர் ஏன் தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இவங்க தரித்திரத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனை ஒரு குரங்கு பார்த்துருக்கிறீங்க? ஏன் பாஸ் இது ஒரு கேள்வினா நீங்க கேட்குறீங்க, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் குரங்கு குட்டி பார்த்துருக்கிறீங்க? குரங்கு குட்டி எப்பவுமே பிடிச்சி தொங்கிக்கிட்டே தான் இருக்கும், ஜங்குன்னு. பார்த்துருக்கீங்களா? சில கிறிஸ்தவ விசுவாசிங்க தரித்திரத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க, ஜொங்கின்னு.
வருஷம் 25 ஆச்சு, இன்னும் சாப்பாட்டுக்கு வழியில் நிலத்தெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. வேதனையாக இருக்கிறது. நான் வேதனையோடு பேசி கொண்டிருக்கிறேன். எங்கேயோ வர வேண்டிய ஆட்கள், 25 வருஷத்தில் 30 வருஷத்தில் எங்கேயோ லெவலில் இருக்க வேண்டிய ஆட்கள் இன்னமும் தடுமாறி உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே. காரணம் என்ன? தேவனை குறித்த சரியான ஒரு அறிவு இல்லை, தேவனை குறித்த சரியான வெளிச்சம் இல்லை. எங்க அப்பா யாரு? வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரால் எல்லாம் முடியும். அவர் என் தேவையை சந்திக்க முடியும், அவர் என்னை உயர்த்த முடியும். நான் அவருக்காக எழும்ப போகிறேன், அவருடைய திட்டத்துக்காக எழும்ப போகிறேன், அவருடைய நோக்கத்துக்காக எழும்ப போகிறேன். கர்த்தர் தம்முடைய திட்டத்தை என்னை கொண்டு நிறைவேற்றுவார். ஆமென். இப்படிலாம் வராததுனால தான் அநேகர் பாருங்க தடுமாறி கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எனவே ஐஸ்வர்ய சம்பனராகிய தேவனை குறித்த ஒரு வெளிச்சத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சத்திய வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வெளிச்சம் தான் உங்களுக்கு எதை கொண்டு வரும்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆமென்.